ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், நான் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, இங்கே பாருங்கள், கொஞ்சம் 10 பல் பூண்டு போடுறேன். நான் அதில் பூண்டை போட்டு பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே வதங்கினோடனே தக்காளி பழத்தை போடுறேன். கத்திரிக்காய் போட்டுருவேன். அது கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு வதக்கிடுங்க. அது பாருங்கள் வதங்கிடுச்சு. அதில் வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். குழம்பு தூள் தான் போடுறேன் நான். வேறு எதுவும் சாம்பார் பொடியெலாம் போடலைங்க. பாருங்கள், அது வதங்கின அந்த மிளகாத்தூளை கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியலுங்க சாம்பாருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாருங்கள் சாம்பார் கொதிக்குது. கொதி வரக்குள்ளே அப்படியே கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை போடுங்க. கொதிக்கக்குள்ளே போடுங்க, அப்போ தான் மணமாக இருக்கும். அதை பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள் காய். இப்போ நான் 1/4 கிலோ துவரம்பயிறு ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் புளியை ஊற்றிட்டு மாங்காவை போட்டுறேன். அது கொஞ்சம் 3/4 வேக்காடு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் 3/4 வேக்காடு மாங்காய் 3/4 வேக்காடு வெந்த பிறகு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை எடுத்து அதில் ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ துவரம்பயிறு ஊற வச்சு கழுவி ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஊற்றிட்டேன். நான் அதில் அந்த கிண்ணத்தை அலசி கொஞ்சம் ஊற்றிட்டேன். தண்ணிலாம் ஊற்றல, அதில் இருக்க இதில் தான் எடுத்து ஊற்றினேன். ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே கொஞ்சம் கடுகுளுத்தம்பயிறு போடுங்க. தேவையான அளவு போட்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை பாருங்கள், காஞ்ச மிளகா கருவேப்பிலை போடுறேன். பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் அது மேலே தூவுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சாம்பார்லேயே கட்டி பெருங்காயம் போட்டு தான் வேக வச்சேங்க. பாருங்கள், சாம்பார் இறக்கி வச்ச சாம்பாரில் தூக்கி ஊற்றுனீங்கன்னா செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே பாருங்கள், அட்ராக்ஷனாக இருக்குது சாம்பார் பார்க்குறதுக்கே. அதை அப்படியே சுட சுட சாதம் வச்சு சாம்பாரை ஊற்றி கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. சூப்பர். டான் டடாய்.